காஞ்சிபுரம் உட்பட 9 நகரங்களில் தோழிகள் விடுதிகள் ஆம், பஸ்களில் பொருள்களை இலவசமாக கொண்டு செல்லலாம். ஓஹோ ஓ ஓ ஓ ஆ. மகளிர் சுய உதவி குழுவினருக்கு சலுகை. நல்லா புஷ். முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. நல்லா இருங்க தலைவரே, நல்லா இருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இந்த பாருங்க, பிங்க் ஆட்டோ வாங்க, பிங்க் ஆட்டோ. பிங்க் ஆட்டோ. சென்னையில் நடந்த மகளிர் தின விழாவில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை சார்பில் 100 இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை பெண் பயனாளிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். ஆட்டோ பெற்ற பயனாளிகளுக்கு அவர் வாழ்த்து தெரிவித்த காட்சி. அப்பா, கை குலுக்கிறார் பார்த்தீங்களா? சாமியாக, அதெல்லாம் சாமியாக குலுக்குவார், கையெல்லாம் குலுக்குவார். நல்ல வேலை நீங்கள் ஒரு படம் ஒன்று ஏரிக்கரையிலே என்னமோ சொல்லிட்டு ஒரு சினிமாக்காரங்க தானேங்க அவங்க அரசியல்வாதி. அவங்க அரசியல்வாதியும் சினிமாக்காரனும் அது எம்ஜிஆர் மட்டும்தான். எப்படி குளிக்கிறாரு பார்த்தீங்களா? அப்படி தான் குளிக்க அவங்க அப்பா செமையாக குளிக்குவார். ஆமாம். ஏன்னா அந்த பசங்க அந்த இன்ஜினியர் பசங்க வேலை வெட்டி இல்லாமல் அது இருந்தால் சுகியா புகியா அதாங்க சோறு சோறு கொண்டு போய் கொடுப்பாங்களே, படிச்சு விட்டு வேலை வெட்டி இல்லாத. இதே வேலையை அமெரிக்காவில் செய்யலாம். படிச்சுக்கினே பார்ட் டைமில் இதே இந்த ஒருத்தர் அது பேர் என்னமோ சொல்லுவாங்க, டெலிவரி சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறது. ஆமாம், மாதம் எவ்வளோ தெரியுமா சம்பாதிக்கிறானுங்க அந்த மாதிரி பசங்க பார்ட் டைமில்? லட்சக்கணக்கில் இல்லை, அதுக்கு மேலே இங்கே என்ன பண்ணுறானுங்க? இங்கே அவாலா பணம், கஞ்சா, போதைப் பொருள் எல்லாத்தையும் அந்த வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு போய் கை மாற்றுறது. நல்ல கைங்க இருப்பானுங்க, அதான் கவுன்சிலர் அவன் காசு. இந்த எலெக்ஷன் டைமு அதான் இப்போ கார் கடைகளை போடுக்குது, பிங்க் கார் விட்டாங்கோ. ஆமாம், தேர்தல் அதிகாரியாக யாராவது இந்த ஆட்டோலாம் இது மாதிரி பிங்க் ஆட்டோ விட்டுருக்குறாரு, இதெல்லாம் செக் பண்ணுங்கள். பஸ்ஸில் வேறு பொருட்களை இலவசமாக கொண்டு செல்லலாமா? கஞ்சா எடுத்துகிட்டு போகலாமா? கஞ்சா அதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. ஃப்ரீயாச்சே. டிக்கெட்டு வாங்கும்பொழுதே அவ்வளோ பிரச்சனை, இப்போ வேறு ஃப்ரீயாமா. மகளிர் சுய உதவி குழுவிற்கு சலுகையாக வேறு. ஐயோ, ஏற்கனவே இந்த மகளிர் உதவி குழுக்களை தெருவாக போய் பாருங்க, கண்ணீர் வரும் மகளிர் சுய உதவி குழு. பார்த்தாலே பயமாக இருக்குது. அதுக்கு மூஞ்சிங்களும் முகர காட்டிங்களையா? நல்லா அந்த நொச்சி குப்பத்தில் சுண்டக்காஞ்சி இருக்கிற மாதிரியே ஒரு மூஞ்சி இருக்கும். ஆமாம், அதுதான் மகளிர் உதவி குழு தலைவி. அப்புறம் தோழி விடுதிகள் அந்த அது ஒரு இன்ஃபோடெக்லாம் இருக்குது. என்ன ஊர் அது? சோழிங்கநல்லூரா? அதாங்க, ஒரு 1000 லாஜிக்கு தாங்க, லைசன்ஸே கிடையாது. அதெல்லாம் பொண்ணுங்க, அதான் இன்ஃபோடெக்கு அங்கே சதன் கிதன்லாம் என்னமோ தகவல் மையம், கால் சென்டரு. ஆமாம், அதான் அந்த மெயில் சென்டரு, அந்த சென்டரில் வேலை செய்யறதுங்க. தகவல். ஆமாம்மா, ராத்திரி 12 மணிக்கு எல்லாம் ஊரெல்லாம் போய் மேய்ஞ்சிட்டு கீஞ்சிட்டு வருங்க, அப்படியே தூங்குங்க. வார்டன் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அந்த ஊர் தலைவர்கிட்ட அப்பப்போ அப்படியே அட்ஜஸ்ட்லாம் பண்ணிப்பாங்க. லைசன்ஸே கிடையாது. ஆயிரக்கணக்கான அந்த மாதிரி ஹாஸ்டல்ஸ் இருக்குது அந்த ஊரில். நான் வீடியோலாம் எடுக்க போயிருக்கேன். கேமராவை பிடிங்கிட்டு என்ன அடிச்சிடுவானுங்க. அதனால போடுறதில்ல. சரி, இதெல்லாம் பேசினா புண்ணியம் ஆக போகுது. நீ என்ன திருந்த போறியா? நான் அங்கே கத்திக்கிட்டு தான் இருக்க போகிறேன். நீ பண்ண போகிற. எலெக்ஷன் டைமு. ஆமாம், எலெக்ஷன் டைமு எங்கே திருந்த போகிற? 15 லட்சம் ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டு நான் சொல்லியிருக்கேன். 15 லட்ச ரூபாய்க்கு முதல்ல உனக்கு என்ன கணக்கு தெரியுமா? ஒரு நாளைக்கு ஒரு குப்பை பொறுக்கிறவன் ஒரு நாளைக்கு 1000 ரூபா இல்லாமல் கோணியை இறக்க மாட்டான் காயலாங்கடையில். 1000 rupees குப்பை பொறுக்கிறவன். அப்போ 5 வருஷம் இவன் ஆட்சி பண்ணுறானே, அப்போ ஒரு நாளைக்கு உனக்கு 1000 ரூபா. நான் ஒரு வருஷத்துக்கு 3,65,000 ரூபா. 5 வருஷத்துக்கு எவ்வளோ? 65,000 தான் ஊடியா. 3 வையா, 3 5 15 லட்சம் ரூபா கொடுத்தானா அவனுக்கு நீ ஓட்டு போடு. அவன் தாலியாக இருக்கிறவனா இருக்கட்டும், இல்லை பாலியல் கொலை பண்ணுறவனா இருக்கட்டும், அவன் முதலமைச்சராக இருக்கட்டும், இல்லை எல்லா மயிர் நாய் பண்ணி இன்னி சொறி சரங்கு புண்ணுக்குன்னு எல்லாருக்கும் கூட அமைச்சராக இருக்கட்டும். பட் 15 லட்சம் ரூபா கொடுத்தா ஓட்டு போடு. கேட்கவாடா போகிற இடம் புறம்போக்கு. அவன் கொடுக்குற குவார்ட்டருக்கும் பிரியாணிக்கும் சோத்துக்கும் நாட்டை வித்த துரோகி. மக்களடா நீங்கள் பண்ண பாவத்துக்கு தாண்டா 2020 எப்போ டிசம்பர்லேயே அழிய வேண்டியது. இது இப்போ 2 மாதம் 3 மாதம் தள்ளி வந்துன்னுக்குது.
அநேகமாக எலெக்ஷனுக்கு முன்னால் இந்த உலகம் அழிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய பெயர், ஏடா திருட்டு பசங்க நீங்கள்லாம் கோயிலில் போய் ஊதுவத்தியும் தேங்காயும் ஒடிச்சிட்டு வேண்டுறீங்க. நீங்கள் வேண்டுறதெல்லாம் நடக்குது. இந்த உலகம் அழியணும் அழியணும்னு காலங்காலமாக வேண்டிக்கிட்டு இருக்கிறேன்னே, நான் வேண்டுறது நடக்காமையா போயிடும்? நடக்கும்டா, நடக்கும். ஐயோக்கே நாய்களை நாட்டை கெடுத்துக்கிட்டே மக்களே உங்களை தாண்டா சொல்கிறேன். அன்று மன்னன் எவ்வழி அப்படி மக்கள் வழி. எப்போ அந்த காலத்தில் மன்னன் எப்படியோ அப்படி தான் மக்கள் இருந்தான். இன்றைக்கி மக்கள் எப்படி இருக்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி மாட்டான். நல்லா திருட்டு பசையாடா ஒரு ஊர் நாட்டையே தனக்கு சொந்தமாக வச்சுன்னு இருக்கிறான். உன் பிள்ளைங்க பிச்சை எடுக்குது ரோட்டில். மானம் வெக்கம் சூடு சொரணை ஒரு மயிரும் கிடையாது. தினம் திட்டுற, அசிங்கமாக திட்டுற. அது சரி, அது சரி. கழுவி எவ்வளோ ஊற்றினாலும் நம்ம கோட்டரை வாங்கி கோட்டரை வாங்கி குடிக்கிற ஈன பிறவிகள் தானே நீங்கள். ரைட்டு போங்க. சரி, ஏதாவது மானம் சூடு சொரண ஒரு நல்ல அப்பனுக்கு பிறந்த மாதிரி, என்ன மாதிரி ஒரு நல்ல அப்பனுக்கு பிறந்தா ஆத்தால விட்டுரு. ஆமாம், அப்பம் 10 நாள் இல்லை, ஒரு மாதம் ஊரில் இல்லைன்னா அது நய போயிடும். அதனால் ஆத்தால விட்டுரு. அப்பந்தான் விற்று, அப்பந்தான் சொத்து, அப்பந்தான் அழகு, அப்பந்தான் எல்லாம். இந்த மாதிரி ஒரு நல்ல அப்பனுக்கு பிறந்துண்டா எவனுக்கும் ஓட்டு போடாத. அப்படி ஓட்டு போடணுன்னு உனக்கு விதி இருந்தால் 15 லட்ச ரூபா வாங்கின்னு ஓட்டு போடு. டேய், இன்றைக்கி செத்தாலும் சாவுதான். 10 வருஷம் பத்தாலும் 10 வருஷம் பொறுத்து செத்தாலும் சாவுறதா. நீ ஒன்றும் வாழறதுக்காக பிறக்கிறடா, சாவறதுக்கு தான் பிறந்திருக்க. புரியுதா? அதனால் இன்றைக்கே சாவுடா, தப்பில்லை. ஆனால் சுயமரியாதை, மானம், சூடு சொரணை, வெக்கம் அதெல்லாம் இழந்து போய் சாவாதடா. டே மக்களே, உங்களை தாண்டா கேட்குறேன். மதிக்கட்ட மக்களே, அறிவு கட்ட மக்களே, படிக்காத மக்களே, கொஞ்சமாவது திருந்துங்கடா. டே பாவடா உங்கள் குழந்தைங்கள யோசிச்சு பாருங்கடா. டே அதுங்க படிப்பு இல்லை, வேலை இல்லை. ஆட்டோவை கொடுக்குறாராம், அதை கொடுக்குறாராம், ஃபேனை கொடுக்குறாராம், மிக்சியை கொடுக்குறாராம். டே உங்களுக்கு அறிவை கொடுக்கலடா. உங்களுக்கு அறிவை கொடுக்கல. உங்களை அடிமை ஆக்கிறதுக்காக மேலும் 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 நீங்கள் படிக்கக்கூடாது, புத்தி வரக்கூடாது, எந்த மயிறு உங்களுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக இந்த சமுதாயம், இந்த நாடு, இந்த மக்கள் எல்லாம் சாமி கீமி மயிறு பூசாரி ஈசாரி ஜோசியம் கீசியம் எல்லாருமே உன் தாலியாக இருக்கிறான்டா. உன் பொண்டாட்டி தாலியாக இருக்கிறான்டா. உன் பிள்ளைங்கள பாவண்டா. 4 வயசு 8 வயசு 7 வயசு பார்ப்பாங்க, பொட்டா பார்ப்பாங்க. 6 பேர் 7 பேர் 10 பேர் சேர்ந்து கெடுக்கிறான்டா. கெடுத்துட்டு அதோட விட்றானடா. அதையும் போய் கொளுத்தி போடுறான்டா. ஏண்டா இது எல்லாருக்குமே தெரியுதேடா. தெருவில் 100 நடுகுதுடா. பத்திரிக்கையில் 10 தாண்டா வரும். பத்திரிக்கையில் 10 தாண்டா வரும். ப்ரைம் மீடியாவில் அந்த மீடியாவில் அந்த டிவியிலலாம் போட மாட்டான்டா. அவன் 20 டிவி சேனல் வச்சுன்னுக்கிறான் சீரியல் பார்க்குறதுக்காக. இதெல்லாம் போடுவானா? போட மாட்டான். அதே மாதிரி இந்த மீடியாக்காரனுங்க திருட்டு பசங்க, பசங்க பொண்டாட்டியை விற்று பொண்டாட்டியை கூட்டி கொடுத்து துண்டுறவனுங்க. அவன் காசு கொடுப்பான், அவன் செய்திகளை மட்டும் போடணுன்றதுக்காக அந்த ப்ரைம் மீடியா, மெயின் மீடியான்னு சொல்லிட்டு இருக்காங்க. எந்த ஒரே ஒரு ப்ரைம் மீடியா, எந்த ஒரே ஒரு மெயின் மீடியா என்னைக்காவது இந்த சமூகத்துக்கு உண்மையை சொல்லியிருக்காடா? என்னைக்காவது இந்த மாதிரி பேப்பர்கள் உண்மையை சொல்லியிருக்கா? சொல்லுடா. டே இவன் பேப்பர் ஏண்டா இது 8 பக்கம் இருக்குது. 8 பக்கத்தில் என்ன 8 பக்கமும் விளம்பரம் தாண்டா இருக்குது. அவன் பழுப்பு நடத்துறதுக்கு, அவன் பொண்டாட்டிக்கு வளையல் வாங்கி கொடுக்கறதுக்கு, அவன் பொண்டாட்டிக்கு லிப்ஸ்டிக் வாங்கி கொடுக்கறதுக்கு, அவன் பொண்டாட்டிக்கு ப்ரா வாங்கி கொடுக்கறதுக்கு, ஜட்டி வாங்கி கொடுக்கறதுக்கு, அவன் பொண்டாட்டி வயிறு பூரா கட்டி அதை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அப்போலோ போயிட்டு அவன் பணம் சேர்த்துனுங்கிறான். பரதேசி நாய்களை. பிள்ளைங்களை நினச்சிப்பாரா கருமாந்திரம் பிடிச்சவனை. அது உன்னை பெற்றுக்கோன்னு சொல்லிச்சா? உன் இச்சைக்கும் காமத்துக்கும் ராத்திரி ஆனால் கண்ணா முன்னான்னு கண்ட பெண்ணுங்கக்கிட்ட போய் அவளுங்களை கர்ப்பமாக்கி பிள்ளைங்களை பற்றி ரோட்டில் போகிற நாயை. மக்களே நீங்கள் திருந்துங்க. இல்லை 2026 எலெக்ஷனுக்கு முன்னாலே இந்த உலகத்தை இயற்கை அழித்து விடும். ஞாபகம் வச்சுக்கோ. நான் கத்தி என் நெஞ்சு எரிய இயற்கைக்கு கோபம் அதிகமாகிட்டே இருக்கும். புரிஞ்சுக்கோ.